கேஸ்ல ஜெயிச்சிருவேன், பல கோடி ரூபாய் சொத்து வரும், பணத்தை தூக்கி மூஞ்சில எறிஞ்சிருவேன்னு சொன்னியே, இப்ப என்ன ஆச்சு? நீ தான் கேஸ்ல தோத்து போயிட்டியே, இப்ப எங்க பணத்துக்கு என்ன வழி? மரியாதையா பணத்தை வைக்கல, உன்னை கிரிமினல் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவோம். ஊரு பூரா கடலை வச்சுக்கிட்டு உடம்பு பூரா என்னமா நகை கழட்டி கீழே வை. எல்லாம் டூப்ளிகேட். நகை மட்டுமா டூப்ளிகேட்? நீயும் தான் டூப்ளிகேட். ஸ்டாப் இட். லேடிஸ் கிட்ட என்ன மேன் பேசுறீங்க? டீசன்சி இல்லாம. சாரி சார். சுபா, இவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்கணுமோ இன்னி டேட் போட்டு செக் கொடுத்து. சரி. இந்த அம்மா கொடுக்குற செக்க பேங்க்ல போட்டா போன வேகத்துல திரும்பி வந்துரும் சார். ஆமா சார். இப்ப நான் கேரண்டி பண்றேன் மேன். நீங்க சொன்னா சரி சார். போங்க சுபா. நீங்க என் மானத்தையே காப்பாத்திட்டீங்க. நான் இதை எப்படி திருப்பி கொடுப்பேன்னு தெரியல. இத பணமா திருப்பி கொடுக்க வேண்டாம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓ எஸ். எப்போ? டுடே ஈவினிங். செக் இஷ்யூ பண்ணு. மாமி, இப்ப நம்ம எங்க போறோம்? சொர்க்கத்துக்கு. வெயிட் பண்ணி பாரு. Hello, Mr. Pradeep. Oh, out. நம்ம இப்ப பார்த்தோமே கடலுக்கடியில காட்சிகள், அது அத்தனைக்கும் இவர்தான் ஓனர். ஓ, இதெல்லாம் போய் அங்க சொல்லிக்கிட்டு. முக்கியமா அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும். No, this is simple. எனக்கு உலகம் ஃபுல்லா ஃபேக்டரிஸ் இருக்கு, கப்பல்கள் பத்தியடி, இருக்கு. எவ்வளவு பெருந்தன்மை. அதனால இப்ப நமக்கு என்ன? அவரோட தயவு நமக்கு வேணுமா? எதுக்காக? அவரு சொல்லித்தானே அத்தனை செக்கின கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கேன். அது நாளைக்கு திரும்பி வந்துருச்சுன்னா அம்மா மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அது நடக்காம இருக்கணும்னா நீ கொஞ்சம் மனசு வச்சா. நீ எப்படி சுத்தி வளைச்சு பேசினாலும் உன் சொரூபம் என்னங்கிறது எனக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. சாரதா சொன்னப்ப நான் நம்பல. சாரதா சொன்னப்பவா? அப்ப நீ? பிரியா, அவ எங்க? மெட்ராஸ்ல இருந்தா. நீ எதுக்காக இங்க வந்த? என் புருஷன் தான் காரணம். ஓ, அப்படி சொல்லு. புருஷனை பிடிக்காம தானே இங்க வந்திருக்கேன். அதுக்காக இன்னொரு புருஷனை பிடிக்கிறதுக்காக நான் சிங்கப்பூருக்கு வரல. என்னாச்சு? வயிற்று வலிக்குது. திடீர்னு அடிக்கடி எனக்கு இந்த வலி வரும். ப்ளீஸ் என்ன டாக்டர் கிட்ட கூட்டி ஒரு சோடா குடிச்சு பாரு, சரியா போயிடும். What is this? வெளியில துடிக்கறாங்க அவங்க. சோடா குடிக்க சொல்றீங்களே. துடிக்கறாளா? அவ இங்க இருந்து தப்பிச்சிட்டு போக நடிக்கறா சார். No, எனக்கு அப்படி தோணல. ஒண்ணு ஹாஸ்பிடல் கூட்டி போங்க. வாங்க ப்ளீஸ். வாங்க.
சார் வாங்க. என்னம்மா? ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆ? மாணிக்கம். டாக்டர் பிரியாவுக்கு எப்படி இருக்கு? பயப்பட வேண்டாம், மயக்க மருந்து கொடுத்திருக்கோம். தெளிய 2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஐயா போலாம். நர்ஸ், பேபியை க்ளீன் பண்ணி சீக்கிரமா பெட்ல கொண்டு வந்து போடு. எஸ் டாக்டர். ஹலோ 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 ஹலோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? இங்கேயும் குட் நியூஸ் தான்யா. அப்படியே ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியே கங்க்ராச்சுலேஷன். அந்த கொடு. ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன். சரி, உன்னுடைய குட் நியூஸ் என்ன? கேஸ் ஜெயிச்சிட்டோம்ல. நீங்க வந்து ஒரு சின்ன கையெழுத்து போட்டு வீட்டு டாக்குமெண்ட்டை வாங்க வேண்டியதுதான். மாணிக்கம், உன் கையால தான் அந்த டாக்குமெண்ட் வாங்கணும். புறப்படு. சாரதா, இப்ப வயித்து வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல டாக்டர். இந்த வலி எதனால? அதுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்கதான் எல்லா டெஸ்டும் எடுத்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் வந்துரும். நானே வந்து சொல்றேன். டாக்டர், இந்த ரூம்குள்ளே இருக்கிறது என்னமோ மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம். ஓ தாராளமா. இந்த ஹாஸ்பிடல் வராந்தாலே உலாத்தலாமே. தேங்க்யூ டாக்டர். அம்மா, என்னம்மா அதுக்குள்ள ரூமை விட்டு வெளியே வந்துட்டீங்க? டாக்டர் அம்மா சொல்லிதான் உங்க குழந்தை குளிப்பாட்ட நான் வெளியே எடுத்துட்டு வந்தேன். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? மயக்கம் தெளிஞ்சதும் குழந்தையை காணும்னு தேடிட்டு வந்துட்டீங்களா? புடிங்க. இல்ல, இந்த குழந்தை இது உங்க குழந்தைதாமா. புடிங்க. நீங்க இங்க இருக்கிறத பார்த்தா டாக்டர் அம்மா என்ன திட்டுவாங்க. போங்க, சீக்கிரம் போங்க. அம்மா அம்மா, உங்க ரூம் நம்பர் 28 கடைசியில இருக்கு. சாரதா, என்ன டாக்டர்? இன்னைக்கும் நாளைக்கும் நீ டிஸ்சார்ஜ் ஆயிடலாமா? டெஸ்ட் சொல்றேன். இந்த வயித்து வலி உனக்கு எவ்வளவு நாளா இருக்கு? ஒரு 5-6 வருஷமா இருக்கு. இதுக்காக நீ ஏதாவது மெடிக்கல் செக்அப் பண்ணிருக்கியா? இதுக்குன்னு எதுவும் பண்ணல. ஐ see. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.